ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி குக்கேஸோட வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் க்ளோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பைமோட் ஆன்லைன் அப்ளிகேஷனை பற்றி பார்த்துடலாம். பைமோட் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட். இதில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் ஆன்லைன்லேருந்து அப்ளிகேஷன் மூலயமாவே ஆர்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வீட்டிலேயே டெலிவரி பண்ணிடுவாங்க. கரண்ட்டாக இப்போ வந்து கிட்ஸுன்னு சொல்லி டெலிவர் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்யூச்சரில் நிறையா ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே அமேசான் ஆப் மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஸோ எல்லாருமே மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள். பைமோட்டில் இப்போ பேசிக்காக என்ன இருக்குதுன்னா, இப்போ கிட்டுன்னு சொல்லி 1000 ருபீஸ்க்கு ஒன்று சேல் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து வந்து ஹோமுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ண போகிறாங்க. வாங்க நம்ம மேட்ச் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். குக்கேஷ் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச செஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போட வின்னர் அவர் தான். ஸோ இவர் வந்து சென்னை சேர்ந்தவர். யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னு இவர் வந்து இப்போ பட்டம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ 18 வயசுலேயே வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகிருக்கிறாரு குக்கேஷ் வந்து ஃபைனல் வந்து யாரோட விளையாடினார்னா, டிஃபெண்டிங் சாம்பியன் டிங் லியானோட விளையாண்டார். அவர் வந்து சைனாவை ரெப்ரசன்ட் பண்ணவர். ஸோ குக்கேஷ் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸில் ஜெயித்தாங்கன்னா, மொத்தம் ஒரு மேட்ச்சில் 14 ரவுண்ட்ஸ் இருக்கும். 14 ரவுண்ட்ஸ் முடிகிறப்ப யார் லீடிங்கில் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஸோ குக்கேஷ் வந்து 7.5 to 6.5ன்னு 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் டிங் லியானை வந்து தோக்கடிச்சு 18 வயசுலேயே வந்து அவர் தான் வேர்ல்டு செஸ் சாம்பியனாக ஆகிருக்கிறாரு. யங்கஸ்ட்டு வேர்ல்டு செஸ் சாம்பியன் குக்கேஷ். அப்புறம் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம், இது வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ட்ரீம், அதை வந்து நான் இன்றைக்கி அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து மணிக்காக செஸ் கேம் ப்ளே பண்ணல. நான் ஒரு சைல்ட்ஹுட்டில் வந்து எப்படி ஒரு ஜாலியாக செஸ் விளையாடுவோமோ அதே மாதிரி தான் இன்னுமே செஸ் ப்ளே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் குக்கேஷ் வந்து கிராண்ட் மாஸ்டர். அதுக்கப்புறம் இவர் தான் வந்து 3rd யங்கஸ்ட் இன் தி ஹிஸ்ட்ரி டு பிகம் ஏ கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா, வேர்ல்டு வைட்லேயே இவர் தான் 3rd யங்கஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர். அப்புறம் யங்கஸ்ட்டு இன் இந்தியாவிலேருந்து யங்கஸ்ட்டு செஸ் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான். வேர்ல்டு வைடில் 3rd இவர் தான். அதுக்கப்புறம் மெயினாக வந்து இப்போ கிரிக்கெட்டுக்கும் குக்கேஷ்க்கும் என்ன ஒரு லிங்க்னால், விராட் கோலி வந்து குக்கேஷோட இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாராமா. ஸோ இதை வந்து அவர் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பேடி வந்து குக்கேஷ்க்கும் வந்து மென்டல் கோச்சாக வந்து 2024 செஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரியே 2011 இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சப்பவும் இவர் தான் வந்து மென்டல் கோச்சாக இருந்திருக்கிறாரு. இவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். அதுக்கப்புறம் 2023 ஹாக்கி டீம் பிரான்ஸ் மெடல் அடித்தப்பவும் இவர் தான் வந்து மென்டல் கோச்சாக இருந்திருக்கிறாங்க டீமுக்கு. ஸோ இது வந்து குக்கேஷ்க்கும் கிரிக்கெட்டுக்கும் உள்ள ஒரு லிங்க்னு சொல்லலாம். அப்புறம் குக்கேஷ் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் ஜெயித்ததுக்கு கிட்டத்தட்ட 11.45 crores வந்து ப்ரைஸ் மணியாக கிடச்சிருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நான் வந்து மணிக்காக கேம் ப்ளே பண்ணல, எனக்கு வந்து விளையாண்டா ஜாய் கிடைக்கிது, அது மாதிரி சொல்லி குகேஷ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மெயினாக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவோட சாக்ரிஃபைஸையும் வந்து சொல்லியிருந்தார். குகேஷ்காக வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியலாலாம் வந்து கொஞ்சம் நாளாக கஷ்டப்பட்டுருந்தாங்களாமா. அதாவது அவர் வந்து செஸ்ஸுக்காக நிறையா புஷ் பண்ணுறப்ப ஃபேமிலி சுச்சுவேஷனும் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்ததாமா. ஆனால் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து இன்டர்வியூவில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் நம்ம குக்கேஷோட ஸ்டோரி. ஒரு சென்னை பையன் வந்து செஸ் வேர்ல்டு சாம்பியனாக மாறி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ சீஃப் மினிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சுப்மன் கில் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் விராட் கோலி ஆன்லைனில் கங்க்ராட்ஸ் பண்ண மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து தமிழ் மக்கள் எல்லாருமே ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயந்தான்.
ஸோ குக்கேஷ் மாதிரி இன்னும் நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து செஸ்ஸில் வரணுன்னு லைக் பிரக்யானந்தாலாம் வந்து நல்ல பேர் எடுக்கணும். தேங்க்யூ.